Hi friends, இந்த வீடியோ யாருக்கெல்லாம் அப்ளை ஆகும்னா Windows 10 and Windows 11 யூசர்ஸ்க்கு மட்டும் தான் இந்த வீடியோ அப்ளை ஆகும். ஏன்னா Windows 10 and Windows 11ல வர ஸ்லோ பூட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால Windows 10 and Windows 11 யூசர்ஸ் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டரை ஆன் பண்ணும்போது பூட் ஆக நிறையவே டைம் எடுக்கும். அப்புறம் உங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணும்போது உங்க சிஸ்டமுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா இருக்கும். உங்க கம்ப்யூட்டர்ல Windows 10 and Windows 11க்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ் இருந்தாலும் கூட உங்க கம்ப்யூட்டர்ல ஸ்லோ பூட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். இந்த வீடியோல இருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றதால உங்க கம்ப்யூட்டர்ல ஸ்லோ பூட்டிங் and performance issue ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால முழு வீடியோவை பார்த்து உங்க கம்ப்யூட்டர்ல அண்ட் லேப்டாப்ல இருக்கிற இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சர்ச் மெனுல ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் சர்ச் பண்ணி ஓபன் பண்ணுங்க. ஸ்டார்ட் அப் ஆப்ஸில் என்னபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே டிசேபிள் பண்ணுங்க எக்ஸப்ட் ஆன்டிவைரஸ். இங்கே என்னபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸையுமே உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது அதாவது பூட் ஆகும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அதனாலேயே உங்கள் கம்ப்யூட்டர் ஸ்லோவாக பூட் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸையுமே ஆஃப் பண்ணுங்க எக்ஸப்ட் ஆன்டிவைரஸ். இந்த ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸை டாஸ்க் மேனேஜர்லையும் நீங்கள் ஆப்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை டிசேபிள் பண்ணலாம். சர்ச் மெனுவில் கண்ட்ரோல் பேனலில் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பவர் ஆப்ஷனை சர்ச் பண்ணுங்கள். பவர் ஆப்ஷனில் லெஃப்ட் சைடில் சூஸ் வாட் த பவர் பட்டன்ஸ் டூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஷட்டவுன் செட்டிங்ஸ் ஹைடாக இருக்கும். ஷட்டவுன் செட்டிங்ஸில் டர்ன் ஆஃப் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். அதனால் இங்கே சேஞ்ச் செட்டிங் தட் ஆர் கரண்ட்லி அன்அவைலபிள்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதால ஷட்டவுன் செட்டிங்ஸ் எனேபிள் ஆகும். இங்கே டர்ன் ஆன் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப் ரெக்கமெண்டட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணுங்க. சில சிஸ்டம்ஸில் டர்ன் ஆன் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப் ரெக்கமெண்டட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிளாக இருக்காது. அப்படி உங்கள் கம்ப்யூட்டரில் விசிபிளாக இல்லைனா சில கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம். கமாண்ட் ப்ராம்ப்டை NS அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே கமாண்ட் ப்ராம்ப்டில் பவர் CFG /hibernate ஆன் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இந்த கமாண்டை ரன் பண்ணுறதால டர்ன் ஆன் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப் ரெக்கமெண்டட்ன்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணால் ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ஃபுல் ஸ்கேன் பண்ணுங்கள். உங்கள் கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ் இல்லைனா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் டிஃபெண்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. கரண்ட் த்ரெட்ஸ்ன்ற செக்ஷனில் ஸ்கேன் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே குயிக் ஸ்கேன், ஃபுல் ஸ்கேன், கஸ்டம் ஸ்கேன், மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஆஃப்லைன் ஸ்கேன் 4 ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். ஃபுல் ஸ்கேன்ற செலக்ட் பண்ணி ஸ்கேன் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ஃபுல் ஸ்கேன் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது வைரஸ் இருந்தால் வைரஸை ரிமூவ் பண்ணும். அதனால் நீங்கள் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணால் உங்களுடைய கம்ப்யூட்டரை ஃபுல் ஸ்கேன் பண்ணுங்கள். இல்லைனா விண்டோஸ் டிஃபெண்டரால் ஃபுல் ஸ்கேன் பண்ணி வைரஸை ரிமூவ் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்டை NS அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். இந்த கமாண்டை ரன் பண்ணுறதால விண்டோஸ் ஃபைல்ஸ் அண்ட் விண்டோஸ் இமேஜில் ஏதாவது எரர் இருந்தால் இந்த கமாண்ட் அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணும். அதனால் இந்த கமாண்டை உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுங்கள். இந்த கமாண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு கமாண்டையும் ரன் பண்ணணும். SFC /scan டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இந்த கமாண்டை ரன் பண்ணுறதால விண்டோஸ் ஃபைல்ஸ் இருக்கிற இஷ்யூவை இந்த கமாண்ட் ரிப்பேர் பண்ணும். அதனால் இந்த கமாண்டையும் உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுங்கள். சர்ச் மெனுவில் டிவைஸ் மேனேஜர்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய டிஸ்பிளே அடாப்டர் அதாவது வீடியோ டிரைவரை அப்டேட் பண்ணுங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் வீடியோ டிரைவர் அப்டேட் ஆகலைன்னா கிராஃபிக் இஷ்யூஸ் வர நிறையவே சான்சஸ் இருக்குது. கிராஃபிக் இஷ்யூஸ் வந்தாலுமே உங்கள் கம்ப்யூட்டர் ரொம்பவே ஸ்லோவாக ஃபீல் ஆகும். அதனால் வீடியோ டிரைவரை அப்டேட் பண்ணுங்க. சர்ச் மெனுவில் செக் ஃபார் அப்டேட்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள்.
செக் ஃபார் அப்டேட்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டருடைய விண்டோஸ் அப்டேட் சர்ச் ஆகும். உங்களோட கம்ப்யூட்டரை நீங்கள் எப்போவுமே அப்டேட்டாக வைக்கிறதால மைக்ரோசாஃப்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிற இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இன்ஸ்டால் ஆகும். அந்த அப்டேட் இன்ஸ்டால் ஆகிறதால உங்கள் கம்ப்யூட்டர் வைரஸ் அட்டாக் ஆகாம ரொம்ப செக்யூராகவும் இருக்கும். அதனால் எப்போவுமே அப் டு டேட்டாக வைங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டின இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதால உங்கள் கம்ப்யூட்டருடைய ஸ்லோ பூட் இஷ்யூ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ ரெண்டுமே சால்வ் ஆகும். இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த இஷ்யூ சால்வ் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.